ஏன்னா இந்த மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் போது உலக மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நடக்கும் அப்படின்றத உலக சேவமா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரி, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஐயாவுடைய. இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடுமையானதான் இருக்கும். சிவசிவா. அந்த கொடுமையான தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகான்கள் பேச்சை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் அவன் போகிற பாதையை தான் அவனுக்கு சரியாகுது. மகான்களுடைய பேச்சை உத்து கவனித்து எது சரி எது தப்புன்னு யோசித்தான்னா அவன் தீமையிலேருந்து வெளியே வருவான். அதை யோசிக்கிறதே இல்லை. அதனால் அவன் தீமைக்கே போயின்னுக்கிறான். இது காரணம் என்னன்னா பேராசைன்ற ஒரு நோய். அது அதனால் அவன் தீமையை நோக்கி பயணம் பண்ணின்னுக்கிறான். அந்த பேராசை அடங்கி ஆசையோடு வாழ்ந்தான்னா அவன் சுபிட்சமாக வாழலாம், சுகமாக இருப்பான். அதனால் எந்த பயிற்சி, குரு பயிற்சி இப்போ தானே வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது, ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்குது. எந்த மக்கள் திருந்திட்டான்? இந்த குரு பயிற்சியாலேயோ கடவுளாலேயோ மனிதன் திருந்த மாட்டான். அவன் மனத்தால் தான் அவன் திருந்தணும். அதனால் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவன் செய்துட்டு போய் அதை தான் பண்ணிக்கின்னு இருப்பான். மாறுபடணும். மாறுபட்டால் மனிதனாக வாழ்வான். மாறுபடாமல் வாழ்ந்தால் மிருக வாழ்வு தான் வாழ்வான். மனித தோற்றம் இருக்கும். அதனால்தான் ஆதியில் ரொம்ப இந்து மதத்தில் பெரிய அறிவாளியெல்லாம் இருந்தான், பேரறிவாக இருந்தாங்க. நமக்கு அவ்வளோ அறிவு பத்தாது. இப்போ இருக்கிறவெல்லாம் அறிவாளின்றான். ஆனால் அப்போ இருந்த அறிவாளிக்கு ஈக்குவலாக சொல்லவே முடியாது. மனுஷனுடைய உடலை போட்டு மாட்டினுடைய முகத்தை போட்டான், மனுஷனுடைய உடலை போட்டு சிங்கத்தினுடைய முகத்தை போட்டான். இதெல்லாம் எதுக்கு போட்டான்னா குணாதிசயங்களை காட்டுறதுக்கு தான். பிறப்பு அப்படி எந்த பிறப்பும் பிறக்கிறதுல சிங்கம்னா சிங்கமாக தான் பிறக்கும், மனுஷன்னா மனுஷனாக தான் பிறக்கும். ஆனால் மனுஷனுக்கு ஏன் இந்த மாதிரி தோற்றங்கள் ஆடு மாதிரி மான் மாதிரி மாடு மாதிரிலாம் போட்டான்னா குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான்றது அந்த குணத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தோற்றங்களே போட்டான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆளுக்க சொல்ல முடியாது. அதனால் இந்த தோற்றங்கள்லாம் போட்டு இதை பார்த்தாவது இவன் புரிஞ்சுக்கிட்டோம், இவன் அரக்கன், இவன் சாதுவானவன், இவன் சாந்தமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டது தான் உருவங்கள். தவிர பிறப்பு அப்படி கிடையாது. அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஜாதி மதத்தை கடந்து மனிதனாக வாழணும். ஜாதிக்குள்ளவோ மதத்துக்குள்ளோ நின்னான்னா அவன் மனிதனாக வாழ மாட்டான். அதுக்குள்ளே தான் அவன் வாழுவான். அதை தாண்டி வந்தான்னா அவன் தான் முழு மனிதன். அதுக்குள்ளவே வாழறவங்களாம் முழு மனிதன் சொல்லிட முடியாது. அதனால் அதை கடந்து வாழணும். எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும். அன்பு தான் கடவுள், அன்பு தான் உலகம், அன்பு தான் வாழ்க்கை. அதை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். அவனுக்கு இப்போதைக்கு துன்பம் இருந்தாலும் பின்னாடி சிறப்பாக வாழ்வான். இதான் என்னுடைய அறிவுரைங்க. எவ்வளோ அறிவுரை கேட்டாலும் இன்றைக்கி தாய் தப்பின வெளியில் தானே விடுறாங்க. இன்றைக்கி கேட்குறத மனசில் வச்சா தானே. காதில் கேட்டு விட்டுட்டு போய்க்கினே இருந்தால் அவனுக்கு எங்கேருந்து புரியும்? எதை கேட்டாலும் அவன் மனசுக்குள்ளே பதிஞ்சு அதை சிந்திக்க ஆரம்பித்தான்னா அப்போ தான் புரியும். அது எதை கேட்டாலும் காதோடு கேட்டு காதோடு போனால் அது எதுவுமே புரியாதான், அவன் அதுபடி நடக்கவும் மாட்டான். இதுதான் உலக இயல்பு. சரி சரி, இதை நான் மட்டும் செய்யணுன்னு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதை மாதிரி விஷயத்தை எல்லாருமே செய்தால் அந்த தெளிவு வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ நான் பேசுகிறத ஒரு 10 பேர் பார்ப்பாங்க, இன்னொருத்தர் பேசுனா இன்னொரு 10 பேர் பார்ப்பாங்க. அப்படி எல்லாரும் இந்த மாதிரி பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் அந்த தெளிவு வந்துடும். இந்த அடுத்தவன் முட்டாள்தனமான மதம், மூட நம்பிக்கையான மதம் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்காது. இதை நம்மளாக உருவாக்கியிருந்தாலும் அடுத்தவன் நம்மளை குறை சொல்லி என்னக்கிறான். இது இந்து மதம் அப்படின்றது ஒரு மதம், அது ஒரு வழிபாடு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு வேத நூல் இருக்குது, ஒவ்வொரு மதம்னு பேர் இருக்குது, அவங்க வழிபாட்டில் போகிறாங்க. அது மாதிரி இந்து மதத்தில் ஒரு வழிபாட்டில் போயின்னுக்கிறோம். ஆனால் இந்த வழிபாடு எப்படி இருக்கணும்? அறிவுபூர்வமாக தான் இருக்கணும், முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அதை தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதை நான் மட்டும் சொன்னால் போதாது. ஏன்னா நான் சொன்னால் உலக மக்கள் எல்லோரும் கேட்டுற மாட்டாங்க, பார்த்துட மாட்டாங்க. அப்படி எல்லாருமே சொல்லும்போது அது ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் தான் சொல்லிக்கின்னு இருக்கேன். ஐயா, நீங்கள் காட்டுற பாதையில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லை ஏற்றுக்கணும் மக்கள். அதுதான் சொல்கிறேன். எல்லோரும் இப்போ நான் சொல்கிறது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க.
எவ்வளோ தான் உண்மையை சொன்னால் கூட சில பேர் மனம் ஏற்றுக்காது. ஆனால் அதே விஷயத்தை அடுத்தவங்க சொன்னால் ஏற்றுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லாரும் அந்த மாதிரி தொண்டு செய்யணும், மக்களை தெளிவடைய வைக்கணும், மூட நம்பிக்கையில் இருக்கக்கூடாது, எது உண்மை எது போய் தானே சிந்திக்க வைக்கணும். அந்த மாதிரி உங்கள் பேச்சு இருக்கணும்னு தான் சொல்லின்னுக்கிறேன் நான். எல்லோரும் அந்த மாதிரி பேசுனா அது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும், நம்ம மதத்துக்கும் நல்லதாக இருக்கும், மக்களுக்கும் நல்லதாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து துரோகத்தோட நம்பிக்கை துரோகம் அதிகமாக செய்கிறாங்க. இல்லை, அது இந்த உலகத்தினுடைய செயலே துரோகம்தான். ஏன்னா கடவுள் வந்து படைத்தான், கடவுளுக்கே நம்பிக்கை துரோகியாக இருக்கிறானே படைத்தவனுக்கு. அப்புறம் சாதாரண படைப்பு பட்ட மக்களுக்கு ஏன் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டான்? மனசு ரொம்ப வலிக்குது. அதனால் அது இயற்கை. நம்ம வந்து அதை ஏன் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு பாதையில் போகிறோம், அது நிஜம். அதில் போய்க்கினே இருக்கணும். அடுத்தவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறானா, நம்பிக்கையோடு இருக்கிறானான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. யோசித்தோம்னா நம்ம மனம் சோர்வடையும். அப்போ நம்ம மனம் சோர்வடையக்கூடாதுன்னா அடுத்தவனுடைய சொல்லை நம்ம கேட்கக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் கேட்கணும், நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும். அதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும்னா நமக்கு அந்த மன உளைச்சல் இருக்காது. இல்லைன்னா அடுத்தவன் சொன்னது மனம் உறுத்திக்கினே இருக்கும். அந்த அடுத்தவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. உங்களுடைய பயணங்களை நீங்கள் கரெக்டாக தொடருங்க. உங்களால் முடிஞ்சாலும் இந்த உலகத்துக்கு இப்போ வந்துட்டீங்க, இந்த உலகத்து நம்மளை காப்பாற்றினுக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லுங்க. சாமி, இந்த கோவிலுக்கு போய் நம்ம ஒரு இறை வழிபாடு பண்ணுறது சரி, தானம் பண்ணுறது சரி, ஒழுக்கமாக இருக்கிறது சரி, அடியார்களோடு கூட இருப்பது சரி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஆன்மீகத்தில் எவ்வாறு நமக்கு வந்து துணை நிற்கிறது? நன்மைக்கு துணை நிற்கும். அந்த மாதிரி போகும்போது தீமையிலிருந்து விலகிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வயசு பையன், உங்கள் வீட்டு பக்கத்தில் 10 வயசு பையனுங்க நிறைய இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க, உங்களுக்கு அம்மா அப்பாவும் கிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 வயசு பையனோட போய் சேர்ந்து விளையாடுறது சகஜம் தானே இது. ஆனால் விளையாடுறீங்க. உங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்க, அவன் கூட சேராத, அவன் பொல்லாதவன், நீ போவதனேனா அப்படின்றாங்க. அவன் பொல்லாதவன், உன்னை என்ன பண்ண போகிறான்? அவன் பொல்லாதவன் தான், உன்னை என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இருந்தாலும் ஏன் உங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா தெரியும். அவன் விடுற மூச்சு இருக்குது, அது உங்கள் மூச்சோட கலந்ததுன்னா நீங்கள் கெட்டவனா மாறுவீங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க கூட போய் சேராத, அவன் மூச்சு உண்ணும் உனக்கு வந்துடும், உனக்கு அந்த மூச்சு வந்தோன்னா குணம் அவன் குணம் வந்துடும், நீ கெட்டவனா மாறிடுவ, அதுக்காக அவங்க கூட சேரவானா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நல்லதானே சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீகவாதிங்க கூட சேர்றதும், கோவிலுக்கு போய் நல்ல பக்தி பண்றதும், தியானம் பண்றதும் நல்வழிப்படுத்தும். உன்னை தீமையிலிருந்து விலக்கி விலக்கி எடுத்துன்னு வரும். இதை பட்டினத்தார் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு சொல்றாரு. இது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கினீங்கன்னாவே இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை வந்துடும். அவர் சொல்றாரு, ஒரு கெட்டவன் கூட வந்து நீ விலகி நல்லவன் ஆகும்னா எப்படி இருக்கணும்? கெட்டவன்றவன் யாரு அப்படின்னு சொல்றாரு. பொல்லாதவன் கெட்டவன், நெறி நில்லாதவன், ஒரு ஒழுக்கத்தில் நிற்காதவன். அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன். இந்த பஞ்சபூதத்துக்காக அவன் ஆசைப்பட்டு எந்த தீமையை ஒன்றா செய்திருவான்டா, அவங்க கூட சேரதுடா அப்படின்றாரு. அதனால் சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலம் தம்மை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன். யாருன்னா படிக்காதவங்க. ஆனால் எவ்வளோ பேர் முட்டாள் பேசுறாரு பாருந்தாலும் இல்லை, யாராவது படிக்காதவன் இருக்கிறான்னா ஊரில்? அதாவது படிக்காதவன் நடிப்புனா இப்போ அந்த ஐயாவோட அறிவுரையை நான் கேட்குறதே படிக்கிறதா இல்லை. இங்கே அவர் சொல்கிற படிப்பு என்ன படிப்புன்னா, இப்போ எல்லாரும் படிப்புற காலேஜ் படிப்பு, ஸ்கூல் படிப்பை சொல்ல, அறிவு படிப்பு. நீ படிக்காதுவாமன், கரெக்டு தான். அதனால அவங்க கூட போய் சேராதன்றார். அதனால சொல்றாரு, பொல்லாதவன், நெறி நில்லாதவன், ஐம்புலம் தன்னை வெல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார்பால் செல்லாதவன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது பாருங்க. உண்மையானவங்க கூட சேர மாட்டான் அவன். அதனால மெய்யடியார்பால் செல்லாதவன், உண்மை சொல்லாதவன், அவன் வாழ்க்கையில் உண்மையை பேசுறதில்லை, பொய்யே பேச்சுன்னு தெரிவானான். இவெல்லாம் ஏன் பூமியில் பிறக்கணும்னு கேட்குறான். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இந்த கேள்வியை கேட்குறார் சாமி.
அதனால் எப்படிப்பட்டவங்க கூட சேரணும் அப்படின்னா, ஒரு நல்ல பக்திமான் கூட நீ போய் சேர்ந்தீங்கன்னா நீ ஒரு நல்ல பக்திமான் ஆகும். ஒரு பெரிய திருடன் கூட நீ போய் சேர்ந்தீங்கன்னா நீ பெரிய திருடனாக மாறுவ. இது கண்ணு ஐம்புலன் இருக்குது. ஐம்புலன் பார்த்து எதோட இது பழகுதோ அது செயல் இதுக்கு வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல பக்தி பண்ணுறவங்க கூட சேரணும், நிறைய கோவிலுக்கு போகணும், நிறைய தியானம் பண்ணணும், நிறைய தர்மம் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவம் அழியும், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒழுக்கமாக வரும், உங்களை பார்த்து உங்கள் சந்ததி ஒழுக்கமாக வாழும் சாமி. இதுக்கு நீங்கள் பேஸாக இருக்கணும். இதை தான் சாமி சொன்னார். இதைத்தான் நம்ம பாட புத்தகத்தில் எப்படி படிச்சுக்கோன்னா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கம் அப்படின்னு இது சொல்லிக்கணுங்க. இதே தான் அதுவும் அந்த இது இதில் சொல்லியிருக்காங்க. அதே தான் சாமி. எங்கே போய் சேர்ந்துக்கிறியோ உனக்கு அந்த பேர் உண்டு. அருமை. ஒரு கோயிலில் போகிற ஒரு பக்தன் கூட நீ போனா ஒரு கூட கோயிலுக்கு நம்ம போவார். ஆமாம். ஒரு திருடம் கூட நீ பண்ண இவங்க கூட திருடன் நம்ம அந்த திருடன் மேலே திருடன் பாய் வேணும். அப்போ எங்கே சரி அதான் பூவோட சேர்ந்து மாறும் மணக்கம். அதனால் அந்த செயலெல்லாம் நிறுத்திட்டு நல்ல செயலில் வாங்க, நல்லதே நினைங்க, நல்லதே உலகத்துக்கு செய்யுங்க, நல்ல வாழ்வு கிடைக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கள் சாமி. இந்த நாடிகளை சுத்தப்படுத்துவது எப்படி முடியும் சாமி? அதே மாதிரி வாயுக்களை வந்து நம்ம எப்படி வழிப்படுத்திக்கலாம்? நாடியை சுத்தம் பண்ணுறது தான் வாயு. வாயுவை செய்யறது தான் பிராணாயாமம். ஓ, பிராணாயாமம் ஒரு மூக்கை மூடி இது வந்து ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேர். ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு? ஈரெட்டு 16. 16 ஆச்சு. 16 1 2 3 4 5ன்னு 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமாக விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும். நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16 வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 நீட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி. பிராணாயாமம் பேர் இருக்குது. சொல்லும். இது வந்து சாதாரண எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், நோயாளியும் செய்யலாம். இல்லை ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? இல்லை குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்போ சொன்ன இல்லை, நான் சொல்லிட்டேன் 64. இது இவர் திருமூலர் சொல்றாரு, இது பூரகம், கும்பகம், ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னாரு, நானும் சொன்னேன். நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தீங்கன்னா ஆபத்து உண்டாக்கிப்பேன். அப்போ குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்லுவார், இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்லை, அந்த ஆள் தான் குரு. ஔவையோட யோக சூத்திரம் பற்றி ஐயாவோட கருத்து என்ன சுவாமி? யோகம்ன்றதே ஒரு சூத்திரம் தான் சாமி. சூத்திரம்னா ரகசியம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சூத்திரம்னா ரகசியம். அதனால தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை என் ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளோ அழகா சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்கு நீ ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்தில்.
அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ, என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீயும் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும், இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா நம்மளால விட முடியலையே சொல்லுவேன். மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளிய பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன். இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தாந்து இந்த உலகத்துல லோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி, அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனால் அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான், அவன் உயிரை மட்டும் அதையே கிட்ட மட்டும் பார்த்து நிற்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினச்சிப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுகிறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இந்த அவ்வை என்ன சொல்லுதுன்னா இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா, நீ மனிதன். அதனால தான் சொல்லுது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இதுல கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா, நீ பிறந்தது இந்த பூமியில கடவுளை அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றதுதான் சாமி அந்த பொருள். சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்மாவை அறிகிற பாடம் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் சாமி. ஆமாம். ஆன்மா கூட பேசுமா? ஆன்மா இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? இல்லை வேற இன்னொரு ஆன்மா இருக்குது ஒன்று, இன்னொரு ஆன்மா எங்கேருந்து வரும்? வேற என்ன ஊரில் இருக்கிற ஆன்மா கிட்டலாம் பேச மாட்டீங்களா? அப்படிலாம் பேசாது. மனம் மட்டும்தான் ஊரில் இருக்கிறவனெல்லாம் தேடி தேடி போய் பேசும். ஆன்மாவுக்கு மற்றவன் ஆன்மாவை தேடுறது வேலை இல்லை. ஆன்மாவனுடைய வேலை இறைவனை தேடுறது தான் வேலை. ஆன்மாவுக்கு மற்ற ஆன்மாவை தேடுறதோ மற்ற மனுஷனை தேடுறதோ அந்த வேலையே அது கிடையாது. பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆன்மாவனுடைய செயல்பாடு என்ன, மனசனுடைய செயல்பாடுகள் என்ன. மனமாகப்பட்டது தனித்து நிற்கிற வரைக்கும், ஆன்மா தனித்து நிற்கிற வரைக்கும் மனம் உலகத்தையே நாடும். மனம் போய் ஆன்மாவில் இணைஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஆன்மாவனுடைய செயல் உலக செயல் போயிடும். அதுதான் மகான்ன்றது. அந்த ஆன்மாவனுடைய செயல் என்ன, இறைவனை போய் அடையிறது தான் அதனுடைய வேலை. அதனால் எந்த ஆன்மாக்கிட்டும் பேசாது. ஏன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உடல் இருந்தால் தான் இதான் உங்கள் அம்மான்னு தெரியும். உங்கள் சம்சாரங்கிறாங்க, அந்த உடல் தான் உங்கள் சம்சாரம் தெரியும். உள்ள இருக்கிற ஆன்மா இதுதான் நம்ம சம்சாரம், நம்ம புள்ள, நம்ம அம்மானெல்லாம் தெரியாது. ஏன்னா அதுக்கு அடையாளம் கிடையாது. மனசுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம். அந்த அடையாளம் உள்ள பொருளை பார்த்து தான் ஒரு சொந்தக்காரு, ஒரு சின்னக்காரு, ஒரு அம்மா, இது அப்பா அப்படின்னு தேடுறோம். உடல் மண்ணுக்கு போயிடுச்சுன்னா எது அம்மா எது அப்பா ஒன்றுமே கிடையாது அங்கே. அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்களை அறியுங்க முதல்ல. அடுத்தவங்களை அறியணும்னு ஆன்மாவை நினச்சா கூட தப்பாக போயிடும் அது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களை அறியணும். உங்களை அறிஞ்சிங்கன்னா கடவுளை அறியலாம். இது ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இணைப்பை தவிர மற்ற மனுஷனுடைய இணைப்பெல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 1000 பேர்கிட்ட சிநேகம் பண்ணுறான், கடைசி வரைக்கும் அந்த 1000 பேர்கிட்ட பண்ண முடியுதா? ஒரு 2 வருஷம் ஒருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான், இன்னொரு 2 வருஷம் இன்னொருத்தங்கிட்ட பண்ணுறான். இது உடலினுடைய உருவத்தை வச்சு பழகிற விதங்கள். ஆனால் ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது, ஆனால் ஒலி அது, ஓசை அது. அந்த ஒலியும் ஓசையுமா இருக்குது, அது சின்னது, இறைவன் பெருசு. அந்த பெரிய பொருளில் போய் இணையத்துக்கு தான் அந்த ஆன்மா முயற்சி பண்ணுமே தவிர அடுத்த ஆன்மா கிட்ட பேசணுன்றதுலாம் அதுக்கு கிடையாது. மனசுக்கு தான் அடுத்தவங்க கிட்ட பேசணுன்ற ஆசை. ஆன்மாவுக்கு ஆசை கிடையாது. ஆசை இல்லாதால அது யாருக்கிட்டும் பேசாது, கடவுள் மேல போய் இணையணும். ஏன்னா அதிலிருந்து வந்த பொருள் அதிலேயே போய் இணையும். இப்போ வானத்தில் ஒரு ஃப்ளைட்டு பறக்குது, அங்கே விபத்து நடக்குது, எரியுது. ஆனால் அது எங்கே போய் விழுது? பூமியிலேயே வந்து விழுது. மேலே எரிஞ்சது மேலே போல.
எந்தெந்த பொருள் எங்கெங்கே செய்தானோ அந்தந்த பொருள் அங்கங்கே போய் சேர விரும்புது. மண்ணுக்கு பூமியில் செய்த பொருள் அத்தனையும் ஆகாயத்தில் இருந்தாலும் பூமியில் தான் வந்து விழுந்துடும். ஆகாயத்தில் செய்த பொருள் அத்தனையும் மண்ணில் இருந்தாலும் ஆகாயம் போக தான் விரும்பும். அதுதான் ஆன்மாவனுடைய செயல். சொல்லுப்பார் சாமி. பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு உன்னதமான விஷயம், அது என்னன்றதே உணரக்கூடியாத ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இப்போ கற்றுக் கொடுத்துருக்கீங்க. சரி. ஆனால் இது பெரும்பாலும் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து மக்களை பற்றியே நீ யோசிக்கக்கூடாது, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நீ பெத்த புள்ளியே உன்னால் நீ நினைக்கிறபடி வாழ வைக்க முடியாது. உன் அம்மா நினைச்சபடி நீ வாழலை. அப்போ இது அவன் மன சம்பந்தப்பட்ட விஷயம். அவனுக்கு எது பிடிக்குதோ அதில் போவான். அது கெட்டது நல்லதுன்றதை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். நீ எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான். 40 வருஷமாக கத்தின்னுக்கிறேன், யார் கேட்டான்? கேட்க முடியல. ஏன்னா அவன் வந்து அந்த வாழ்க்கைன்ற ஓட்டத்தில் அந்த மனசு ஆசைன்ற வேகத்தில் போயின்னுக்கிறான். அவன் வந்து உலகம், நான் சொல்கிறேன் உலகம் கேட்டுச்சு, நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், நான் பேசுகிறேன், என்னால் எல்லாரையும் மாற்றிட்டேன் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட ஏமாளி யாரும் கிடையாது. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லிக்கினே இருக்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ அதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. அதை மாதிரி நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வழிகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் சொல்கிறதால அது கேட்கணும்னு நம்பக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா துக்கத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க. ஒரு பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிறோம், இளமையில் குழந்தையாக இருக்குது, அது நம்ம இடைப்பருவத்தில் இருக்கிறோம். அப்போது அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஊட்டி வளர்க்குறோம். ஆனால் அது வளர்ந்த உடனே என்ன ஆகிப்போது? தாய் பேச்சை கேட்கறதில்ல, தகவல் பேச்சை கேட்கறதில்ல. அப்போ நமக்கு என்ன ஏற்படுது மனசில்? இவ்வளோ ஆசையா இது நமக்கு உதவுன்னு வளர்த்தோமே, இன்னைக்கு அது நமக்கு உதவலையே, நம்ம பேச்சை கேட்கலையே அப்படின்ற மன வருத்தம் வரும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உங்கள் கடமை அதை காப்பாற்ற வேண்டியது. அது உங்களை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா துக்கம் வந்து சேர்ந்துடும். அந்த நினைப்பே வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெற்றுட்டீங்க, நீங்கள் காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் அது உங்களை காப்பாற்றுன்ற நினைப்பு வச்சுக்காதீங்க. அதுங்களையும் காப்பாற்றுங்க, நீங்களும் பாதுகாப்பாக இருந்துங்க. எல்லாத்தையும் அதுங்களுக்காக அழிச்சிட்டு நீங்கள் நடுரோட்டில் போய் நிற்காதீங்கன்னு சொல்லிங்கிறேன். அதனால் யாரையும் போய் நம்ம யோசிக்கக்கூடாது. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. உலகம் எடுத்துக்கலையே, நீ ஏன் வருத்தப்படுற? நீ வருத்தமே படக்கூடாது. நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழணும். உன்னை தேடினால் அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலகத்தை தேடினால் துக்கம் கிடைக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. நல்லா பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாருமே அதை உணர்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை உங்கள் நெற்றியில் புருவ மையத்தில் நல்லா பாடம் பண்ணிங்கன்னா ஒரு விளக்கு எரியும். அந்த விளக்கு எப்படி இருக்குன்னா நீல கலராக இருக்கும். இதை சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்கிறார். நெற்றி பற்றி உழலுகின்ற நீளமான விளக்கினை பற்றி ஒற்றி நின்று நின்று பற்றறுத்து என் பலன் அத்தனமாய் அமர்ந்த இடம் அறிந்தவன் அனாதையே. எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு அக்காக்குறாங்க, தம்பிக்கிறாங்க, அண்ணங்கிறான், அம்மாக்குது, அப்பாக்குது, சொத்து இருக்குது, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி வருஷமாக இந்த மக்கள் பிறந்துன்னுக்கிறோம், செத்துன்னுக்கிறோம். எந்து எதுவுமே உந்து கிடையாதுங்க. உந்தா இருந்தால் நீ போகும்போது எட்டும் போயிருக்கணும். யாரும் இது வரைக்கும் உலகத்தில் எட்டும் போனவனே கிடையாது. இறைவன் என்ன பண்ணி கொடுத்துக்கிறான்? மனிதன் வாழறதுக்கு வகுத்து கொடுத்துருக்குறான். நம்ம வாழ்ந்துட்டு போனோமே தவிர உரிமை கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட இதையே நீ என்ன நினைக்கணும்? நான் வந்தது அனாதையாக வந்தேன், நான் அனாதையாக தான் போக போகிறேன். எங்கள் அம்மா வயிற்றில் எங்கள் அம்மா முன்னாடி பிறந்தாங்க, அப்புறம் என்ன பெற்றாங்க. எங்கள் அம்மாவும் அனாதையாக வந்தாங்க, நானும் அனாதையாக தான் பிறந்தேன். அனாதையாக தான் நான் எங்கள் அம்மா முன்னே போக போகிறாங்க, நான் பின்னாடி போக போகிறேன். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த மக்கள் அத்தனை பேரும் அனாதைகள் தான். ஆனால் ஒரே ஒரு தாய் தகப்பன் மட்டும் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த தாய் தகப்பனுங்கள்லாம் நம்மளுக்கு உண்மையான தாய் தகப்பன்கள் கிடையாது. பாசத்தாலேயும் பற்றாலேயும் காமத்தாலேயும் நம்ம அந்த தாய் தகப்பன்களுக்கு நம்ம பிள்ளைகளாக பிறந்தோம். ஆனால் நமக்கு உலகத்தில் ஒரே தாய் தகப்பன் சக்தி, சிவம். அது ரெண்டு தான் உண்மையான தாய் தகப்பன். ஏன்னா
அதில் போய் சேரும்போது நமக்கு மரணம் கிடையாது. இந்த தாய் தகப்பனும் கிட்ட பிறக்கும்போது நமக்கு மரணம் ஜனனம் தொடர்ந்து வந்துக்கினே இருக்கும். அந்த தாய் தகப்பங்கிட்ட போய் சேர்ந்தோம்னா நமக்கு மரணமும் கிடையாது, ஜனனமும் கிடையாது. அப்படிப்பட்ட உண்மையான தாய் தகப்பனை தேடக்கூடிய வழி தான் யோக பாடம். அந்த யோக பாடத்தை சரியான முறையில் கையாண்டிங்கன்னா நீங்களும் அதை அடைவீங்க. அதுக்காக முயற்சிகளை பண்ணுங்க. வீணான கற்பனைகளை வளர்க்காதீங்க மனசில். இங்கே எதுவுமே நிஜமில்லை. நம்ம தாய் பட்டினத்தார் சொல்லுவார், எத்தனை வாட்டி நான் பிறந்தேன், எத்தனை வாட்டி என்னை கொளுத்துனாங்க, எத்தனை வாட்டி எத்தனை பொண்டாட்டியை கட்டினேன், எத்தனை அம்மா எனக்கு, எத்தனை அப்பான்னுட்டு. அப்போது இதெல்லாம் இடையில் வரக்கூடியது, போகக்கூடியது. ஆனால் சிவம் சக்தின்றது இடையில் வரக்கூடியது இல்லை. அதனால் நமக்குள்ளவே இருந்து நம்மளே இயக்கி நம்மளே வாழ வச்சு நம்மளே தனக்குள்ளே சேர்க்க பார்க்குது. ஆனால் நம்ம சேர மாட்டோன்றோம். சேரக்கூடிய வழியை தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அந்த வழியில் பயணம் பண்ணுங்க, அதை போய் சேருங்க, உங்களுக்கு மோட்சம் முக்திகள் கிடைக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பேசினுக்கிறோம். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. உலகத்தில் உள்ள ஐயாவோட சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஐயாவை மதித்து உலக பொதுமக்களுக்கும் ஐயாவுக்கு சார்பாகவும் இந்த ஆசிரமத்தின் சார்பாகவும் 2026ஆம் ஆண்டு இந்த புதிய ஆண்டு தொடக்கத்துடன் இனிதே இந்த வருடம் நமக்கு குரு ஆண்டாக தொடங்கி இருக்கிறது. இந்த வியாழக்கிழமையே நமக்காக இந்த ஆண்டு வெற்றியடையாக நமக்கு என்னம்மா நமது வெற்றியை நாளையை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று என இந்த ஆண்டு சிறப்பாக நமக்கு அமையும் சாமி. காரைக்காலிலிருந்து ராஜேந்திரன் பேசுகிறேன் சாமி. சொல்லுங்க சாமி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகாதேவ சம்போ நமச்சிவாய சிவம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுருவை சிந்தித்தல் தானே. இதுக்கான விளக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் சாமி. குருவை பற்றி ஐயா சொல்வார், பாடம் உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது பாடத்தை உட்காந்து பண்ணுங்கப்பா. தலை போகிற காரியமாக இருந்தாலும் ஏதோ எமர்ஜென்சி 1000 விஷயங்கள் இருக்கும். எதே காரணம் காட்டியும் பாடத்தை பண்ணாமல் நீ வீட்டை விட்டு வெளியே போகாத. இந்த பாடம்ன்றது கர்ணனுக்கு கவசம் எப்படியோ நமக்கும் கவசமாக இருந்து நம்மளை வழி நடத்தும். புரியுதுங்களா? இதோட அருமை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பாடம் உண்மையிலே அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு. புரியுது? அப்போ என்ன பண்ணணும்? ஐயா சொல்வார், பாடமே பண்ண முடியலாம் விட பரவாயில்லப்பா, கொஞ்ச நேரமாவது உக்காந்துருப்போப்பா அப்படின்றது ஒரு காரணம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அடி என்ன சமயது தெளிவு குருவின் திருமேனி காண்டல். குருவை போய் என்ன பண்ணணும்னா அப்பப்போ போய் பார்க்கணும். பார்க்க முடிஞ்சா சரி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், அப்பப்போ பார்க்க முடியுமா? வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வர முடியும். சரி, குரு இருந்தாருன்னா நீ பார்ப்ப, குரு சமாதி ஆகிட்டார்னா எங்கேருந்து பார்ப்ப? எங்கே வருவார்? இல்லையே. அப்போது குருவே இல்லைன்னா கூட அவர் சமாதி ஆகிட்டால் கூட எங்கே வச்சு நாம் பார்க்கணும்னா இந்த மனசில் வச்சு அவரை பார்த்தேன்னு சொன்னால் நாம் அவரை தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நினைச்சால் அங்கே வருவார். ஆனால் நினைப்புக்கு உருவேற்றணும்ல, நினைவுக்கு உருவேற்றணும்ல. ஒரு வீட்டில் விளக்கு வைக்கிறோம், தூங்கி ஏந்துட்டோம். காலையில் தூங்கி ஏந்தவொடனே தண்ணி தெளித்து கோலம் போட்டு காலையில் என்ன பண்ணுவான்? படத்தாண்ட போய் ஒரு விளக்கு ஏற்றிடுவோம். அப்புறம் விளக்கு எரிஞ்சினே கிட்டன்னு பார்ப்போமா? கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே திரும்ப அதை குளிர வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். திரும்ப போகுது திரும்ப விளக்கு ஏற்றுவோம். கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான்? திரும்ப குளிர வச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதை போல தான் பாடமே பண்ண முடியலப்பா, கொஞ்ச நேரமாவது பாடம் பண்ணு. ஒரு 10 நிமிஷம் பாடம் பண்ணால் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது, இதுக்கு பேர் என்னது? நினச்சி வைக்கிறது. ஆனால் நினைந்து நினைந்து தொழுதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறார் வள்ளலார். நினைந்துனா இந்த மாதிரி எப்போ ஞாபகம் வருதோ அப்போ போய் விளக்கேற்றுற, கொஞ்ச நேரத்தில் அதை நிறுத்திடுற. தொழுதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏத்தனை விளக்க அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு எப்போவுமே அந்த விளக்க பார்த்துனே இருப்ப. எப்போ எண்ணெய் குறையுதோ அப்போ நீ எண்ணெய் ஊற்றிக்கினே இருப்ப. அப்போ அந்த விளக்கு என்ன ஆகும்? அணையவே அணையாது. அது வள்ளலார் ஏற்றி வச்ச ஜோதி மாதிரி எப்பவுமே எரிஞ்சிக்கினே இருக்கும். அப்போது
உன் நினைவுக்கும் அவ்வளோ பலம் இருக்கு. நீ பாடம் பண்ணாதான் மூச்சை ஓட்டணும்னு கட்டாயம் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா பாடம் பண்ணோம்னா நமக்கு நினைவு வந்தவுடனே மூச்சு தானாகவே ஓடும். அப்போ நம்மளா ஏற்ற வேண்டியதில்லை, அந்த ஜோதி அணையாமல் எரிக்கினே இருக்கும். இதுக்கு காரணமான ஒரு பொருளை என்ன பண்ணணும்? முதல்ல போய் அவரை பார்க்கணும். பார்க்க முடியல, அடுத்து என்ன பண்ணணும்? அவருடைய பேரையாச்சும் நம்ம உச்சரிக்கணும். திருநாமத்தை சொல்லிக்கினே இருக்கணும். திருநாமத்தை எப்பவுமே சொல்லினே இருப்போமா? முடியாது, மறந்துடுவோம் காலப்போக்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்த வரையில் அது வராரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு சிந்தித்தல். அப்படி பண்ணால் மட்டும்தான் குருவானவருடைய பாதம் குஞ்சித பாதமாக மாறி நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்பப்போ ஏற்றி வைக்கிற விளக்கா இல்லாமல் எப்போவுமே எரியக்கூடிய விளக்கா மாற்றுங்க. அது ஏன் அப்பப்போ எரியுது, ஏன் அப்பப்போ அணையுதுன்னு சொன்னால், நம்ம உள்ளத்தில் நானுன்ற எண்ணம் வரும்போதெல்லாம் அது அணைஞ்சிரும். அது தானாக அணையாது. நானுன்ற அங்கே சூறை காற்று அடிக்கும்போது எரிஞ்சிருந்த விளக்கு அணைஞ்சிரும். அதனால தான் அகம்பாவம் உள்ள மனுஷனை யாராலும் திருத்தவே முடியாதான். ஏன்பா திருத்த முடியாது? அது மகன்களுக்கே கைவராத கலைப்பாது, இறைவனாலே முடியாது. ஒரு யானையை கட்டலாம், எதை கொண்டு கட்டலாம்? சங்கிலி கூட தேவையில்லைப்பா. ஒரு தாமரை தண்டை பிச்சுடு, அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு சன்னமாக ஒரு நூல் மாதிரி ஒரு பொருள் போகும், அதை வச்சே நீ யானையை கூட கட்டிடலாம், ஒரு வேலை முடியலாம். தண்ணி பட்டா எரியக்கூடிய நெருப்பு அணைஞ்சிரும். ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால், உனக்கு தகுதி இருந்தால், அந்த தண்ணியை கொண்டே நீ அந்த தீபத்தை அணையாமல் பார்த்துக்கலாம். அதை யார் பண்ணது? வள்ளலார் செஞ்சு காட்டார். ஒரு காக்கையால் குயில் மாதிரி பாட முடியாது. ஆனால் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் அந்த காக்கையை கூட குயில் மாதிரி உன்னால் மாற்ற முடியும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அகம்பாவம் உள்ள மனுஷனை உலகத்தில் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. இறைவனோட காலடியிலே இருந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தண்ணியில் விளக்கேற்றின வள்ளலாறு இந்த பாழா போன உலகத்தில் நான் கத்தி கத்தி சொல்லினுக்கிறேன், யாருமே வரமாட்டாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கட்டினேன் மூட்டையை. யாரை பார்த்து சொன்னார்? தண்ணியில் விளக்கேற்ற சக்தி இருந்தது, நம்மளை மாற்றத்துக்கு சக்தி இருந்ததா? எந்த மகானாலையும் முடியாது. எதை? ஆணவமும் அகம்பாவமும் உள்ள மனுஷனால யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ இவ்வளோ மோசமான மனசு எதை கொண்டு மாறும்? சதா குருவோட உருவத்தை மனசில் வச்சுக்கினே இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் திருவடின்றது சாத்தியம், வேற யாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா யார் மூலியமா உனக்கு ஒரு கலை வந்ததோ அது குருவின் மூலமா வந்ததில்லை, சிவன் மூலியமா வந்தது. சிவன் தான் தேர்ந்தெடுக்கிறான். இந்த பிறவியில இவர் மூலம் மட்டும்தான் உனக்கு ஞானத்தை ஊட்ட முடியும்னு யார் முடிவு பண்ணது? சிவபெருமான் முடிவு பண்ணி நமக்கு ஒரு குருவை அமைச்சு வச்சிருக்காரு. நாம குருவோட பேச்சையும் மதிக்கல, சிவபெருமான பேச்சையும் மதிக்கல. அப்ப நாம எங்க போய் கரை சேர்றது? இதைத்தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட, சாமி நீங்க வந்து மனுஷன் சாதாரணமா சொல்றீங்க, நீங்க மகான் இல்லை ரிஷி இல்லைன்னு சொல்லிடுறீங்க, அதே நேரத்துல உனக்கு கடவுள் தாண்டா குருவா வந்து நிற்பான் அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு சொல்லி உணர்த்திட்டு போயிட்டாரு மறைமுகமா. ஆமா, அதை திருமூலர் 200 பாடல்ல உனக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதனால எந்த குருவை நீ கடவுளா ஏத்திக்கிறியோ அந்த கடவுளை உன முன்னாடி வந்து உனக்கு முன்னால மனித உருவுல வேஷம் கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கிறான், அதை நீ மறந்துடாதன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எவ்வளவு பெரிய உண்மை. அதாவது இறைவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், மனுஷன் எல்லாரையும் படைச்சிட்டான். மனுஷனை படைச்சிட்டா அவன் அப்படியே விட்டுருந்தானா இந்த உயிரெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அவனை போய் சேர்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? மனுஷனுக்குள்ள மனம்ன்ற ஒன்றை படைச்சிட்டு இறைவனை மறக்க வச்சுட்டான். இது காரணம் யாரு? இறைவன் தான். அவன் பண்ண தப்ப அவனே திருத்தத்துக்காக இந்த பூமிக்கு வரான். யார் வடிவமா வரான்? இறைவன் வடிவமா வராம குரு வடிவமா வந்து அவன் செஞ்ச தப்ப அவனே திருத்தான். இப்போ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இப்போ நானே அதை வந்து திருத்துறேன்னு வந்தவர் மட்டும்தான் சிவன். அந்த சிவன் தான் குரு. இந்த உண்மையை உணர்ந்து யாரெல்லாம் பாடம் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு நாள் நிச்சயமாக இறைவனோட திருவடியை அந்த பாடத்தின் மூலமாக அடைவாங்க.